தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2025 வருடத்திற்குண்டான நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜோசியரை, நீங்கள் ராசிப்படி பலன்கள் சொல்லிட்டீங்க, இப்போ எதுக்கு நட்சத்திரப்படி அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அதாவது லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்மளோட மூளை. மூளை இல்லை அப்படின்னா நம்மளால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதாவது நம்ம பொது பலன் சொல்லும்போது ஒரு ராசிக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது ஒரு 60 பாயிண்ட் சரியாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா அதுக்கு தசா புத்தி சுய ஜாதக அடிப்படையில் தான் நம்மளால் முழுசாக பார்க்க முடியும். ஒரே ராசியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மாறி இருக்கும். இப்போ மேசராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும், பரணியில் இருக்கிறவரோட வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக நம்மளால் ராசி பலன்கள் அப்படிங்கிறத கணிக்க முடியும். அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம தனித்தனியாக இந்த நட்சத்திரக்காரர்கள் 2025 புத்தாண்டில் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் நமக்கு வருமானம் வரும், என்ன மாதிரியான திட்டம் அப்படிங்கிறத போடலாம். இதை நம்ம ரொம்ப துல்லியமாக கணிச்சிட முடியும். அந்த வகையில் 2025 புத்தாண்டு உங்களோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி அப்படிங்கிறதே ஒரு தேவகணத்தை சேர்ந்த நட்சத்திரம். இது ஒரு ஆண் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. எதனால் நாம் எடுத்த உடனே விலங்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, விலங்கு மாதிரி தான் ஒருத்தரோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போ குதிரையோட இயல்பு என்ன? வேகமாக ஓடக்கூடியது, மனிதர்களோட இயல்பாக பழகக்கூடியது. அது மாதிரி ரொம்ப சாந்தமாகவும் இருக்கும், கட்டுப்படுத்த முடியாததாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்களாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர நேயர்கள் இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜாளி. யாராலும் வெல்ல முடியாத உயரத்தை எட்டக்கூடிய ஒரு பறவை ராஜாளி. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நினச்சா எட்ட முடியாத உயரத்தை தொடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. முயற்சி திருவினையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி கேது பகவான், அதாவது ஞான காரகன். ராசிக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, ராசியாதிபதி செவ்வாய். அப்ப உங்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவான் பயங்கரமான அறிவை கொடுத்திருப்பார். எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில நல்ல துறை சார்ந்த அந்த அறிவு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அது மாதிரி செவ்வாயோட ஆதிக்கம் ராசிக்கு இருக்கு, ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதால உச்சபட்ச கோபமும் இருக்கும். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மாதிரி ரொம்ப தெளிவாக செய்ய முடியாது. எதுலேயுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி தான் கூட இருக்கிறவனும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லைன்னா கோபம் வரும். எப்பா பழக்க வழக்கலாம் அப்புறம் வேலைக்குன்னு வந்துட்டா வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ரொம்ப கராரான ஆளுங்க. சரி, அது நம்ம சொந்த கதையவே பேசிட்டு என்ன பண்ணுறது. இப்போ 2025 என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியசாலிகளாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025 பிறக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்கார். ஏப்ரல் வரைக்கும் 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு கிட்டக்க வரப்போகிறது இல்லை. ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் 29 ஏப்ரல்னே வச்சுக்கலாம், அது வரைக்கும் 7.5 சனி உங்களை எதுவும் செய்யாது. அதன் பிறகு சனி பகவான் 7.5 சனி அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கே திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது அமையவே அமையாது. அந்த மாதிரி ஆளுங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. கல்யாண காட்சியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கும், 10 ரூபா காசு சம்பாரித்து செட்டில் ஆகணுயா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. ஏன்னா 7.5 தொடங்குச்சு அப்படின்னாலே கேது பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ திருமணமாகாத அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் இது விரய சனி காலகட்டத்தில் விரய செலவில் போயிடும். இது சுப விரய செலவுகள் அப்படிங்கிறதால திருமணம் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுமாதிரி முதல் பாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மூலமாக சொத்து சுகம் சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இல்லைனா வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இது மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏதோ கடங்கண்ணியை வாங்கி லோனுக்குன்னு போட்டாவது சொந்த வீடு ஒன்று கட்டிடணுண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மாதிரி 2ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக வேலை சரியான வேலை அமையல, ஏதோ கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்ல வேலை ஒன்று அமையல, இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல, மேலே உள்ளவங்களாம் எரிஞ்சு விழுவுறான், நல்லா உழைக்கிறேன், எனக்கு உண்டான மரியாதை இல்லை அப்படின்னு நினச்ச அஸ்வினி நட்சத்திர 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்புக்கு தகுந்த மனசுக்கு உகந்த வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இது மாதிரி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி கேள்விகளால் செலவும் இருக்குது வரவும் இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல போய் கல்வி கற்க போகலாம், அதுக்கு 10 ரூபா நம்ம செலவாக வேண்டியது இருக்கும், பெற்றவங்களுக்கு செலவு வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அது எல்லாமே காசாக மாறப்போகுது. அப்படிங்கிறதால 3ஆம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல கல்வி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏழரை சனி நடக்கிறதே தெரியாத அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது வரும். சரி, இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான உழைப்பாளிகள். எடுத்தாங்கன்னா வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுறது. 10 நாளைக்கு மாடு மாதிரி உழைக்கிறது, 10 நாளைக்கே சரிப்போ அப்படின்னு போட்டுறது. ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அதை இன்னும் நம்ம 1 2 பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கள்ல, இது வேற வெட்டியாக நம்ம வேலையை செஞ்சுட்டு கிடக்கும், சரி கொஞ்சம் நாளைக்கு கிடக்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டி போட்டுருவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா தொழில் ரீதியாகவும் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும். நல்ல தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய வாய்ப்பு. உங்களோட சொந்த தொழிலில் நான் தான் பெரிய ஆள் என் தொழிலில் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏழரை சனிக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் பல அற்புதங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏழரை சனி கெடுக்க மட்டும் செய்யாது, கொடுக்கவும் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறது நடக்குது. குரு பயிற்சி அப்படிங்கிறதும் நடக்கும், ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதும் நடக்குது. குரு பகவானோட பயிற்சி ஏப்ரல் 14. குரு பகவான் உங்களோட நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னாலும் ராசிப்படி பார்த்தீங்கன்னாலும் அதன் பிறகு அவர் பயிற்சியாகி மிதுன ராசிக்கு போயிடுவார். இது உங்களுக்கு 3ஆம் இடம் தான். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குரு மறையிறார் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் காசு பணம் வர்றதுக்கு தட்டுப்பாடாக இருந்தாலும் இன்னைக்கு வர வேண்டிய காசு நாளைக்கு வந்துடும். அதனால் வரலையேன்னு நினச்சி உங்களோட அந்த இயல்பு குணம் இருக்குல்ல, நிப்பாட்டி போட்டுருவோம் போன்னு அதை மட்டும் செய்யாதீங்க. தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க, நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏப்ரல் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. ராகு மீனராசியிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிடுறார். உங்களோட ராசிக்கு லாப வீட்டுக்கு ராகு போயிடுறார். ராகு அப்படிங்கிறவர் ஒரு விபரீத வருமானத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் திட்டமிடாமல் செஞ்ச காரியங்கள் எல்லாத்துலேயுமே காசு பணம் கொடுக்கக்கூடியவர் ராகு. அதனால் நீங்கள் எதிர்பாராத பணம், ஏதாவது ஒரு விற்பனை, இட விற்பனையின் மூலமாக பணம், ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு தோற்று போயிருந்திருப்பீங்க, அதில் ஜெயிச்சு வரக்கூடிய பணம், காப்பீட்டு நிறுவனத்தில் எதுலையா பணம் வர வேண்டியது இருக்கும், அதில் ஜெயிச்சு வரக்கூடிய பணம், இப்படி பணம் பல வழியும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த 2025 புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அன்னதானம் அப்படிங்கிறத செய்யணும்.